இங்கே கஞ்சா புழக்கம் எந்த அளவில் இருக்குது. எதிர்கட்சிகள் ஏன் சொல்லணும்? வாங்க, சொல்கிறவன்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்களே நீங்கள் தான். சொல்கிறவன் மேலே தான் கேஸு. இல்லை, கூடுதலாக இதையும் சொன்னார், எங்கே விற்கிறாங்க, இது குற்றம் சாட்டுகிற எதிர்கட்சிகள் எங்கே விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு. அதுவும் சொன்னேன், பாதுகாப்பே வழங்கப்படாது. இவ்வளவு பேசுகிறலாம். நான் எங்கள் ஏரியாவில் கஞ்சா எங்கே விற்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு பயம். நான் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நான் கொல்லப்படலாம். நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் யார் விற்கிறாங்க, எங்கே விற்பனை ஆகுது, எல்லாம் தெரியும். நான் சொல்ல மாட்டேன். என்ன கொன்றுவாங்க. இந்த அரசு என்னை காப்பாற்றாது. இந்த முடிவுக்கு நான் வந்தது 2017. ஏன்னா அதை எதிர்த்து பேசின ஒருத்தர் எங்கள் பகுதியில் கொல்லப்பட்டார். திருவள்ளூரில் ஒருத்தர் கொல்லப்பட்டார். ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் கொல்லப்பட்டார். கஞ்சா புழக்கத்துக்காக பேசுனதுக்காக, புகார் கொடுத்ததுக்காக கொல்லப்பட்டார். கொலை நடக்குங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி. ஆமாம், அது உண்மை. திமுக அதிமுகன்னு நான் பிரிக்க விரும்பல. இது எல்லா கட்சியும் பண்ணுது. குறிப்பாக வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் நினச்சாங்கன்னா இப்படி முடிச்சிடுவாங்க. முடியும்.